ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. இரண்டாவது வார்த்தையை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் இருந்த இடங்களிலே ஒரு நிமிடம் மாத்திரம் தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, கிருபையாய் மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளையிலும் கூட அப்பா, நீங்க சிலுவையிலே தொங்கி மரித்து ஆண்டவரே எங்களுக்காக நீ விட்டு சென்ற இந்த 7 வார்த்தைகளிலே இந்த இரண்டாவது வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்து இருக்கிறோம். அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆவியானவர் எல்லாருடைய இருதய கண்களையும் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒரு குற்றவாளிக்காக நீதிபதியே இறங்கி வந்து வக்கீலாக மாறி பரிந்து பேசி அபராதமாக தன் உயிரையே கொடுத்து குற்றவாளியை மீட்ட உன்னத சம்பவம் நடந்தேறிய இடம்தான் இந்த சிலுவை. அதாவது நம் அருள்நாதர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தம் திருவாய் மலர்ந்து உதிர்த்த 7 பூக்களிலே முதலாவது மன்னிப்பை குறித்து நாம் கேட்டோம். இப்பொழுது இரண்டாவதாக ரட்சிப்பை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43 நாம் வாசிக்கிறபடியாக யாராவது ஒரு வாசிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ரட்சிப்பை குறித்ததான வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நம்ம எந்த கன்வென்ஷன் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லை ஏதாவது சபையில நம்ம ஆயரா இருக்கட்டும், யாராச்சும் நம்மகிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்கும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையை கேட்பாங்க. அப்போ அந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன, அந்த ரட்சிப்பை யார் மூலமா நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத, அதாவது யாரும் வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 3:8 வந்து சொல்லிக்கிறபடி ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய செயலால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதே ரட்சகர் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே சகேயுவை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்கிறானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே அந்த சகேயுவை பார்த்து ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆக அப்போஸ்தலர் 4:12 குறிக்கிறபடி அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ நமக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒண்ணு வந்து யார் மூலமா மாத்திரம் நமக்கு கிடைக்கும், ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம். இப்போ 1 கொரிந்தியர் 1:18-21 யாராச்சும் வாசிக்கலாமா? இப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்துல யாரா இருக்கிறோம், அதாவது 1 கொரிந்தியர் 1:21 நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவோட உபதேசத்தை கேட்கிற நீங்களும் நானும் யாருதான், அதாவது மற்றவர்களுக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாகத்தான் தோன்றும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்குமே அது எப்படிதான் இருக்கிறதா, தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆக இந்த இடத்திலே கூடியிருக்கிற நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம இந்த
யோபு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 வசனம். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்று தன்னுடைய ஒரு வருத்தத்தை, ஒரு புலம்பலை அந்த இடத்துல பதிந்திருக்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டு காலங்களில நம்மை போல மனுஷராக ஒருத்தர் வந்து இந்த இடத்துல அவருக்கும் எனக்கும் நடுவுல கையை வைக்கிறதுக்கான மத்தியஸ்தன் வந்து இல்ல கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவரோட பதிவிடுகிறாரு. அந்த வருத்தங்களை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக தான் நமது ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தையே மனிதராக பிறந்து நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டு அவர் என்ன செஞ்சார்? நமக்காக நம்முடைய உயிரையே கொடுத்தார். ஆக இந்த அதிகாரத்துல வாசிக்கிறபடி நமக்கு மத்தியஸ்தர் வந்து ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எழுதியிருக்கிறாரு. அதாவது அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்படுவார் என்று சொல்லி அப்பவே அந்த இடத்துல பதிவிட்டாங்க தீர்க்க தரிசனமா. அந்த வார்த்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் எபிரேயர், அதாவது எபிரேயர் 7:26-27 வாசிங்க. எபிரேயர் 7:20 ஆக குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர், இப்படி எத்தனையோ பேர் அவர்களுக்காக நம்ம வேதாகமத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றமற்றவர் தான் எங்க நிற்கிறாங்க? இப்போ அந்த கல்வாரி மேட்டிலே கொல்கத்தாவிலே 2 கல்வர்களுக்கு நடுவிலே நம்மை மீட்கும் பொருளாக ஒரு மத்தியஸ்தனாக அந்த இடத்திலே நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அந்த மார்க் 15:27-28 சொல்ற மாதிரி இந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படிங்கறத அந்த இடத்துல வாசிக்க முடியும். சோ இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ரட்சிப்பை இந்த வேதாகமத்துல 3 நபர்களை குறித்து சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அதுல முதலாவது ஒரு நபர் யார் என்றால் மத்தேயு 19:16-24 சொல்லியிருக்கிறத வாசிக்க வேண்டாம். அதாவது அந்த இடத்துல ஒரு வாலிபன் வந்து இயேசுபா கிட்ட என்ன சொல்றாரு? நல்ல போதகரே. எப்படி கேட்கிறாரு? அதாவது மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு என்ன கேட்கிறாருன்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நித்திய ஜீவன் அப்படிங்கிறதுனால என்னன்னா, நம்ம ரட்சிப்புகளான வாழ்க்கையில வந்து சென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான். அப்ப அந்த இடத்துல நான் அடையணும்னா நான் என்ன செய்யணும், நான் என்ன நன்மை செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? அழகா வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது நீங்க வந்து அந்த 10 கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வாலிபன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவையெல்லாம் என் சிறு வயதிலே என்ன சொல்றேன், கை கொண்டிருக்கிறேனே, இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் வந்து அழகா கேட்கிறாரு. அப்போ அதுக்கு இயேசுப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உனக்கு, அதாவது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இந்த இடத்துல வந்து அழகாக பார்க்க முடிகிறது. அந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்தின் அந்த மகிமை மேன்மை தான் இந்த இடத்துல அந்த வாலிபரை என்ன செஞ்சது? அதுக்கு அடுத்த வசனத்துல அழகா சொல்றாரு, துக்க முகமாய் அவன் திரும்பி போனான். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? அந்த பண மயக்கம், இந்த உலக பிரகாரமான ஆசைகளை எல்லாம் நம்ம வெறுத்துதான் இயேசுவா பின்னாடி தன் சிலுவையை, அந்த சிலுவைன்னு சொன்னாலே என்னதான்? பாடுகளின் மத்தியில வாழ்வதுதான். சோ இந்த பாடுகளின் மத்தியில நம்ம வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? தயார்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு நம்ம வந்து ஆயத்தமா இருக்கதா இந்த நாள்ல நம்ம வந்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்க்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த வேத தியான பகுதியிலேயே லூக்கா 23ல, அதாவது ஒரு கல்வன், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல மத்தியஸ்தரா தன்னுடைய சொந்த ரத்தத்தையே வந்து நமக்காக கொடுப்பதற்காக வந்து ஒருத்தர் வந்து நமக்கு சிலுவையில மடித்தாரு. அந்த சிலுவைக்கு இடப்பக்கம் ஒரு கல்வன், வலப்பக்கம் ஒரு கல்வனை நிறுத்தியிருக்காங்க.
பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த இடப்பக்கத்துல இருக்கிற கல்லறை என்ன சொல்ற அப்படின்னா அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள்ள எங்களையும் ரட்சித்துக்கொள்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பரிகாசமா நிந்திக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த கல்லறை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அவனோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த சிலுவை மரணத்துல இருந்து நான் தப்பி வைக்கப்பட்ட மாத்திரம் போதும், இந்த உலக வாழ்க்கையை தான் நான் என்ன செய்ய விரும்புறேன், தொடர விரும்புறேன்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டதுனால அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, அந்த கல்வனால இயேசுவோட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஏன்னா நம்ம கலாத்தியர பிரிச்சுபிக்கு அழகா பவுல் சொல்லியிருக்கிறாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்ன செய்வான், சபிக்கப்பட்டவன் சொல்லி சொல்லுது. அப்ப இந்த இடத்துல கல்வ அந்த சிலுவை மரத்துல தொங்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அதுக்குரிய பாவங்களை எல்லாம் செய்யறதுனாலதான் இந்த இடத்துல வந்து அவன் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா அவனுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு உன்னை நீ ரட்சித்துக்கோ எங்களையும் சேர்த்து ரட்சிக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் நிந்திக்கிறான். சோ இந்த இடத்துல அவன் வந்து அந்த பாவத்தை மறைச்சி திரும்பியும் இந்த உலக வாழ்வை வந்து நான் தொடரணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால இரண்டாவது நபரான அந்த கல்வனுக்கு என்ன செய்யல, இயேசுவாவால ரட்சிப்பு கொடுக்க முடியல. இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா அந்த மனம் திரும்பிய கல்லன். சோ அந்த மனம் திரும்பிய கல்லன் கிட்ட இருந்த ஒரு நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது நீங்க மார்க்கு 15 இருக்கட்டும் இல்ல லூக்கா மத்தேயு பாத்தீங்கன்னா 2 கல்வனுமே முதல்ல நிந்தித்தார்கள் அப்படின்னு அதுல வசனம் வாசிக்கிறோம். இப்போ இவன் வந்து என்ன சொல்றாங்க, மூன்றாவது கல்லன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னோட பாவங்களை வந்து என்ன செய்யறாங்க, அவன் வந்து அதை உணர்றான், தன்னோட பாவ வாழ்க்கையை உணர்ந்து கிறிஸ்து வந்து என்னது ரட்சகர் என்பதை அவன் என்ன செய்யறான் ஒழுங்கா, அதாவது இந்த உலகத்துக்கு பறைசாட்சி விதமாக அழகா அந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாமும் அதாவது நீ இந்த ஆசைப்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் முதலாவது அவன்கிட்ட காணப்பட்டுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. இந்த மாதிரி வந்து அவர் வந்து உண்மை நிலைவரத்தை இவருதான் உலக ரட்சகர், இவரால் மாத்திரம் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் சொல்லி அவை உணர்ந்ததை மாத்திரம் இல்ல அதை அறிக்கை செய்யலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்யறான், இரக்கம் பெறுவான். இதுக்கு அப்புறமும் ஒரு நித்திய வாழ்வு ஒண்ணு இருக்கு, பரவகால வாழ்வு நமக்கு ஒண்ணு ஆயத்தப்பட்டு இருக்கு, அதுக்கு ரட்சிக்கிறதுக்கு யாரு, இவரால மாத்திரம் தான் முடியும் சொல்லி அந்த இடத்துல தன்னையே தான் ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல ஏற்பட்ட என்ன கேட்கிறான், ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இந்த வார்த்தை தான் இயேசுவோட மனதை என்ன செஞ்சது, தொட்டது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோமர் 10:9 நீங்க வாசிக்கலாம். ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ நம்ம ரட்சிக்கப்படணும், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து வாழ விரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும், இயேசுவா முதல்ல நம்ம நாவுகள் வந்து என்ன செய்யணும், இவரால் மாத்திரம்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும் சொல்லி நம்ம அறிக்கையிடும் பொழுது நம்ம எல்லாராலும் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இந்த இடத்துல கடைசியா நான் ஒரு ஸ்டோரி சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அதாவது அந்த கழுதையின் வருத்தமும் சிலுவையின் திருத்தமும், கழுதையின் வருத்தமும் சிலுவையின் திருத்தமும். இந்த இடத்துல வந்து ஒரு கழுதைக்கும் சிலுவைக்குமான ஒரு என்ன சொல்ற உரையாடலை குறித்து நான் வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். அதாவது கழுதை சொல்லிச்சான், இயேசுவை சுமந்த என்னை விட இயேசுவை கொன்ற உன்னை புனிதமாக்கி விட்டார்களே அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை என்ன செஞ்சது, வருத்தம் அடைந்தது. அதற்கு அந்த சிலுவை வந்து அந்த வார்த்தையை திருத்தி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அவருக்கு கிடைத்த வஸ்திர விரிப்பு உனக்கும் கிடைத்தது, அவருக்கு கிடைத்த முதன்மையான இடம் உனக்கும் கிடைத்தது, மதிப்பு மரியாதை கிடைத்தது, ஆனால் என்னை சுமந்தவரை நானும் சுமந்தேன், அவர் கீழே விழும்போது நானும் விழுந்தேன், அவரை அடித்த போது அந்த அடி என் மீதும் விழுந்தது, அவரை ஆணி துளைத்த போது என்னிலும் துளைத்தது, ஒதுக்கப்பட்டவனாய் ஓரத்தில் கிடந்தேன், செதுக்கப்பட்டவனாய் சிரத்தில் நின்றேன், அதனால்தான் வெறுக்கப்பட்ட நான் விரும்பப்படலானேன், புறக்கணிக்கப்பட்ட நான் புனிதமானேன், சபிக்கப்பட்ட நான் சரித்திர
அப்பொழுதுதான் அந்த கழுதை உணர்ந்து, மன்னிக்கணும் சிலுவையே, பாடல்களை நான் சுகித்தேன். எப்படி? பாடல்களை நான் சுகித்தேன், பாடுகளையோ நீ சகித்தாய். ஆரவாரங்களை நான் சுகித்தேன், பாரங்களையோ நீ சகித்தாய். சிலுவை நாம் இருவருமே இயேசுவை சுமந்ததினால் பாக்கியம் பெற்றவர்கள் என்று கழுதை சிலுவையை பார்த்து கூறியது. ஆக இந்த இடத்திலே நீங்களும் நானும் ஒரு கழுதையாக, இயேசுவை நாம் சுமக்கின்ற ஒரு கழுதையாக, இயேசு கிறிஸ்துவை பாடுகளை அவரோடு கூட அனுபவிப்பதற்கு நாமும் ஒரு சிலுவையை அவர் பின்னாலே எடுத்து சுமந்து கர்த்தருக்கு பின்னாலே சென்று கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரமா ரோமர் 5:10. ஆக இந்த இடத்துல நீங்க 8ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னைத்தான் வீராய் கொடுத்து சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்டு அவர் இந்த இடத்துல பாவியாக நின்றார். ஆக நாமும் அவருடைய கடைசி நேரத்துல நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரோட ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இந்த ஒப்புரவாக்குதலின் மூலமாக தான் நாமும் அந்த மனதிரும்பிய கல்வனை போல இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீசஸ் ஹேட் தி சின் நாட் a sinner. அதாவது இந்த வசனம், இந்த வார்த்தை எதுக்காக அப்படின்னா, நானும் அந்த மனதிரும்பிய கல்வனை போல இந்த கடைசி தருணத்துல மன்னிக்கப்பட்டா போதும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிப்புக்குள்ளான வாழ்க்கையை நாம் தொடர்ந்தால் மாத்திரமே இயேசுவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.